ஒரு விபச்சாரியின் காதல் கதை பாகம் 3. குரல் கௌசல்யா. தான் எழுதிய கடிதத்தை மஞ்சுளா கிட்ட கொடுத்து அத சீதா கிட்ட ஒப்படைக்குமாறு அன்பு கேட்டுக்கிட்டாரு. அன்னைக்கு இரவே மஞ்சுளா கொண்டு போய் அந்த கடிதத்தை சீதா கிட்ட கொடுத்தாங்க. சீதா அந்த கடிதத்தை வாங்கி படிக்கும் போதே சீதாவுடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் ததும்பியது. சீதாவும் அந்த கடிதத்தை படிச்சு உண்மையாவே அன்பு ஏன் அன்னைக்கு வரல அப்படிங்கிற காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க. அன்புடைய பரிசுத்தமான காதலை புரிஞ்சுக்காம அவரை தப்பா நினைச்சிட்டோமேன்னு மனமுடிஞ்சு போனா சீதா. ஏண்டி அழற என கேட்டா மஞ்சுளா. அன்பு எழுதிய கடிதத்தை மஞ்சுளா கிட்ட கொடுத்து படிக்க சொன்னா சீதா. அந்த கடிதத்தை படிச்ச மஞ்சுளா, நான் தான் உன்கிட்ட அப்பவே சொன்னேன் தானே, அன்பு ரொம்ப நல்லவரு, உன்னை உண்மையா நேசிக்கிறாருன்னு. இப்ப பாரு, அவர் வராததுக்கு இப்படி ஒரு காரணம் இருக்கு. இது தெரியாம நீ அவரை ரொம்ப கஷ்டப்படுத்திட்ட. இனியாவது நீங்க 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமான ஒரு வாழ்க்கைய வாழுங்க என மஞ்சுளா சீதா கிட்ட சொல்லி கொண்டிருக்கும் போது சீதாவுக்கு ஒரு போன் கால் வருது. அதுல சீதாவை தொழிலுக்கு அனுப்பக்கூடிய புரோக்கர் பேசுறாரு. சீதா, உடனே கிளம்பி நான் சொல்ற லொகேஷனுக்கு வந்துரு, ஒரு பெரிய கஸ்டமர் நீதான் வேணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருக்காரு. உடனே கிளம்பி வா, உனக்கும் நிறைய காசு கிடைக்கும், எனக்கும் நல்ல கமிஷன் கிடைக்கும் என கூறினாரு புரோக்கர். உடனே சீதா, அண்ணே இல்ல, நான் இனிமே இந்த தொழிலை செய்ய மாட்டேன். நான் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ போறேன். இனி இந்த தொழிலுக்காக எப்பவும் எனக்கு கால் பண்ணி கூப்பிடாதீங்க. இதுதான் நான் உங்ககிட்ட பேசுற கடைசி கால் என சொல்லிட்டு காலை கட் செய்தா சீதா. விடாம திரும்ப திரும்ப கால் செய்த புரோக்கர். போன் காலை அட்டன் செய்யாத சீதா. மறுநாள் காலையில அன்புவை சந்திச்சு கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டு சீதாவும் அன்புவும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமான வாழ்க்கைய வாழலாம் அப்படிங்கிற கனவுகளோட அன்னைக்கு இரவு கழிச்சா சீதா. மறுநாள் காலையில அன்பு தனக்காக எங்க காத்திருப்பேன் அப்படின்னு சொன்னாரோ அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போறதுக்காக தன்னை அழகா அலங்கரிச்சுக்க ஒப்பனை செய்து கொள்ள ஆரம்பிச்சா சீதா. எப்பவுமே கண்ணாடி முன்னாடி நின்னு தன்னை ரசிக்காத சீதா அன்னைக்கு காலையில தன்னையே புதுசா பார்த்தா சீதா. அன்புக்காக தன்னை அவ்வளவு அலங்கரிச்சுக்கிட்டா சீதா. இதயம் முழுக்க காதலோடு எதிர்பார்ப்புகளோட மகிழ்ச்சியா அன்புவை சந்திக்க பஸ் ஸ்டாண்டுக்கு புறப்பட்டு போனா சீதா. அங்கு வெகு நேரமா சீதாவுடைய வருகைக்காக காத்திருந்தான் அன்பு. சற்று தூரத்துல சீதா நடந்து வருவதை பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்ச அன்பு தூரத்துல இருந்த அன்புவை பார்த்து ஓடி போய் கட்டி தழுவ ஓடி சென்ற சீதா. அப்போ எதிர்பாராத விதமா இவங்க இருவருக்கும் இடையில ஒரு கார் வந்தது. அந்த கார்ல இருந்து ஒரு மர்ம நபர் சீதாவை வலுக்கட்டாயமா இழுக்கும் போது சீதாவுடைய கையில இருந்த போன் தவறி கீழே விழுந்துடுச்சு. சீதாவை காருக்குள்ள தள்ளி காரை வேகமா எடுத்துட்டு போயிட்டாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம கார் பின்னாடியே அன்பு ஓடினான். ஒரு கட்டத்துக்கு மேல அன்பு கண்களுக்கு தென்படாத தூரத்துக்கு கார் சென்றது. அப்ப தூரத்துல இருந்து சீதாவுடைய போன் ரிங் ஆனது. திரும்பி பார்த்த அன்பு பதட்டத்தோட ஓடி போய் அந்த போனை எடுத்தான். அந்த போன் கால்ல சீதாவுடைய வீட்டுல இருந்து, அம்மாவுக்கு மருந்து வாங்க கூட காசு இல்ல, இந்த மாசம் இன்னும் நீ காசு அனுப்பல, எப்பா காசு அனுப்புவ அப்படின்னு சொல்லி தன்னுடைய அப்பா கேட்டு போன் செய்திருந்தாரு. அதை எடுத்து அட்டன் பண்ண நம்ம அன்பு கண்கள்ல நீர் தழும்பியவாறு பதில் சொல்ல முடியாம அந்த காலை கட் செஞ்சான். சீதாவை எங்க தேடுறது, எப்படி கண்டுபிடிக்கிறது, யார்கிட்ட கேட்கிறது அப்படின்னு ஒண்ணுமே நம்ம அன்புக்கு புரியல. பதட்டத்தோட மஞ்சுளாவுக்கு கால் பண்ண சீதாவுடைய மொபைல்ல மஞ்சுளாவுடைய நம்பரை தேடி மஞ்சுளாவுக்கு போன் செஞ்சான் அன்பு. நடந்தத மஞ்சுளா கிட்ட சொல்லி இது யாரு செஞ்சிருப்பா என கேட்டா அன்பு. அதற்கு மஞ்சுளா, என்ன சொல்றீங்க, எனக்கு ஒண்ணும் புரியல, வலுக்கட்டாயமா கார்ல இழுத்து போட்டுட்டு கூட்டிட்டு போனாங்களா, நான் உடனே அங்க வர்றேன்,
நீங்க அங்கேயே இருங்க என கூறிய மஞ்சுளா. அன்பு இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்த மஞ்சுளா மஞ்சுளாவை பார்த்ததும் மிகவும் பதட்டத்துடனும் கைகள்ல நடுக்கத்தோடும் நடந்தத இன்னொரு முறை மஞ்சுளா கிட்ட சொல்லி, இது யாரு செஞ்சிருப்பா, யாரு கூட்டிட்டு போயிருப்பா அப்படின்னு கொஞ்சம் விசாரிங்க அப்படின்னு நம்ம அன்பு மஞ்சுளா கிட்ட சொல்ல, மஞ்சுளா உடனே சீதாவுக்கு ரெகுலரா கஸ்டமரை கூட்டிட்டு வரக்கூடிய புரோக்கர்களுக்கு கஸ்டமர்களுக்கு தொடர்ந்து போன் செய்து பார்த்தா. ஆனா நாங்க யாருமே சீதாவை கூட்டிட்டு போகல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அன்பு கதறி அழ ஆரம்பிச்சான். ஒரு கட்டத்துக்கு மேல ஏதாச்சும் செஞ்சு ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தா அன்பு. உடனே மஞ்சுளாவை கூட்டிக்கிட்டு பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அன்பு புகார் கொடுத்தான். புகார் அளிக்கும் போது சீதாவை பத்தி விளக்கமா சொல்ல சொன்னாங்க. சீதாவுடைய அட்ரஸ் இருக்கும் இடத்தை சொன்ன உடனே, அவ ஒரு விபச்சாரியாச்சே, அவளுக்காகவா நீங்க வந்து புகார் கொடுக்கறீங்க, போங்க சார், உங்களுக்கு அவளை விட்டா வேற ஆள் இல்லையா, ஏன் எங்க உயிரை எடுக்கிறீங்க என கேவலமா பேசிய போலீஸ். அந்த இடத்திலேயே கோபப்பட்டு போலீசுடைய சட்டைய பிடிச்சு சண்டை போட்ட அன்பு. ஹலோ, ஒரு போலீஸ் மேலேயே கை வைக்கிறியா, ஒரு விபச்சாரிக்காக ஏன் சட்டைய பிடிக்கிறியா, நீ சந்தோஷமா இருக்க அந்த விபச்சாரிய கண்டுபிடிச்சு கொடுக்க சொல்லி ஸ்டேஷனுக்கு வரியா என சொல்லி அன்புவா அடிச்சு உதைச்ச போலீஸ். பின்பு அன்பு எவ்வளவு வசதியானவர் அப்படின்னு விசாரிச்சதுல போலீஸுக்கு தெரிய வந்தது. அன்பு தன்னுடைய இன்ஃபுளுயன்ஸை பயன்படுத்தி வெளியே மட்டும்தான் வர முடிஞ்சது. அன்பு கொடுத்த கேஸ பெருசா பொருட்படுத்தவே இல்லை போலீஸ். போலீஸ் அடிச்சதால பலத்த காயங்களோட வெளியில வந்து செய்வதறியாத முழிச்ச அன்பு. ஹாஸ்பிட்டலுக்கு அன்புவை கூட்டிட்டு போய் முதலுதவி செஞ்சாங்க மஞ்சுளா. முதலுதவி முடிந்த பிறகு அவசரமா நீங்க இங்கேயே இருங்க, நான் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அன்பு வீட்டுக்கு போய் நிறைய பணம் எடுத்துட்டு திரும்ப வந்து மஞ்சுளா கிட்ட அதுல கொஞ்சம் பணத்தை கொடுத்து, இது சீதாவுடைய வீட்டுக்கு உடனே அனுப்பி வைங்க, அவங்க அப்பா சீதா நம்பருக்கு போன் பண்ணாங்க, பணம் இல்லாம அவங்க ரொம்ப தவிச்சு போய் இருக்காங்க, சீதா அனுப்புன மாதிரி இந்த பணத்தை அவங்களுக்கு அனுப்பிடுங்க, சீதா இங்க காணாம போன விஷயம் அவங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரிய வேண்டாம் என மஞ்சுளாவிடம் கூறிய அன்பு. சரி, நீங்க சொன்ன மாதிரி நான் செஞ்சிடறேன், அன்பு நீங்க பார்த்து பத்திரமா போங்க, நானும் எனக்கு தெரிஞ்ச வழியில சீதாவை யார் கடத்தி இருப்பாங்கன்னு விசாரிக்கிறேன், எனக்கு ஏதாவது சீதாவை பத்தி தகவல் தெரிஞ்சா உடனே நான் உங்களுக்கு கால் பண்றேன் என சொல்லிக்கிட்டு அங்கிருந்து புறப்பட்டா மஞ்சுளா. தெரு தெருவா சீதாவை தேடி பைத்தியக்கார மாதிரி திரிஞ்சா அன்பு. மறுநாளும் ஆனது, சீதாவை குறித்து எந்த தகவலும் இல்ல. சீதாவுடைய போனை தன்னுடைய கையிலேயே வச்சுட்டு ஏதாச்சும் போன் வராதா, அதுல சீதாவை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சிடாதா என மிகுந்த கவலையோடு இருந்தான் அன்பு. அவன் பதட்டத்திலையும் குழப்பத்திலையும் இருந்ததால அன்புவால நிதானமா யோசிக்க முடியல. முதல்ல நிதானம் அடையணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்த அன்பு நிதானத்தோட மஞ்சுளாவுக்கு போன் செஞ்சு உடனே வர சொன்னா அன்பு. கடைசியா சீதா கடத்தப்பட்டதுக்கு முந்தின நாள் என்ன நடந்தது, சீதா யார்கிட்ட எல்லாம் பேசினா, எங்கெல்லாம் போனா, ஏதாவது சந்தேகப்படுற மாதிரி நடந்துச்சா, நல்லா யோசிச்சு சொல்லு என அன்பு மஞ்சுளா கிட்ட கேட்டான். மஞ்சுளா வழக்கம் போலத்தான் எல்லாம் நடந்தது, ஏதோ சந்தேகப்படுற மாதிரி நடக்கல அப்படின்னு நடந்த விஷயங்கள் ஒவ்வொன்னா சொல்லிக்கிட்டே வந்தா. அப்ப டக்குனு மஞ்சுளாவுக்கு ஞாபகத்துக்கு வந்தது, அன்னைக்கு நீங்க லெட்டர் கொடுத்தீங்க, அந்த லெட்டரை நான் கொண்டு போய் நான் சீதா கிட்ட கொடுத்தேன், சீதாவும் அந்த லெட்டரை பார்த்து படிச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டா, உங்களை புரிஞ்சுக்காம போயிட்டேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டா, உங்களை புரிஞ்சுக்காம போனதை நினைச்சு என்கிட்ட சொல்லி புலம்பிக்கிட்டே இருந்தா. அப்போ வழக்கமா பேசக்கூடிய புரோக்கர் கிட்ட இருந்து சீதாவுக்கு ஒரு போன் வந்தது. அந்த போன்ல உடனே நான் சொல்ற லொகேஷனுக்கு கிளம்பி வா அப்படின்னு கூப்பிட்டான் அந்த புரோக்கர். அப்ப சீதா, இனிமே இந்த தொழிலுக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா அந்த புரோக்கர் கிட்ட சொன்னான். ஆனா அந்த புரோக்கர் கேட்காம திரும்ப திரும்ப போன் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. சீதா அதை அட்டன் பண்ணவே இல்லை அப்படின்னு மஞ்சுளா அன்பு கிட்ட சொன்னான். அதை கேட்டதும் அன்புக்கு சந்தேகம் வந்தது. அந்த புரோக்கர் நம்பர் உன்கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டான்.
இருக்கு அன்பு அப்படின்னு அன்பு கிட்ட அந்த நம்பரை கொடுத்தா மஞ்சுளா. அந்த நம்பருக்கு போன் செஞ்சா அந்த நம்பர் சுவிட்ச் ஆஃப் அப்படின்னு வந்தது. அன்பு உடனே அந்த நம்பரை சுவிட்ச் ஆஃப் அப்படின்னு வருது, அவனை எங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு மஞ்சுளா கிட்ட கேட்டா அன்பு. மஞ்சுளா வழக்கமா எப்பவும் அந்த புரோக்கர் விபச்சார பெண்களை சந்திச்சு கூட்டிட்டு போகக்கூடிய ஒரு இடத்த மஞ்சுளா அன்பு கிட்ட சொன்னான். அந்த இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போ அப்படின்னு அன்பு மஞ்சுளா கிட்ட சொல்ல அந்த இடத்துக்கு 2 பேரும் போனாங்க. அப்போ அந்த இடத்துல அந்த புரோக்கர் இருக்கிறத பார்த்த மஞ்சுளா, அந்த புரோக்கர் தான் அது அப்படின்னு அன்புக்கு அடையாளம் காட்டினான். அடையாளம் காண்பித்ததும் ஓடி போய் அந்த புரோக்கரை புடிச்சு அடி அடின்னு அடிச்சு உதைச்சு, எங்கடா சீதா அப்படின்னு சொல்லு அப்படின்னு கேட்டான் அன்பு. சீதாவா? சீதாவை பத்தி எனக்கு தெரியவே தெரியாது. 2 நாளைக்கு முன்னாடி நான் போன் செய்து கஸ்டமர் கூப்பிடுறாரு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டேன். ஆனா அவ வர முடியாதுன்னு சொல்லிட்டா. சீதாவை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு கதற, டே உண்மைய சொல்றியா இல்ல உன்னை அடிச்சு கொல்லட்டுமா அப்படின்னு பெரிய கல்ல தூக்கி அந்த புரோக்கர் மேல போட பார்த்தா அன்பு. அப்போ பயம் தாங்காம, இரு இரு என்னை ஏதும் பண்ணிடாத, நான் உண்மைய சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்ல தொடங்கினா புரோக்கர். சீதா போட்டோவோட ஒரு விபச்சார விடுதி நடத்தக்கூடிய ஒரு குழு என்கிட்ட வந்து என்ன சந்திச்சது. இந்த பொண்ணை எனக்கு நீ வித்த அப்படின்னா உனக்கு பெரிய தொகை தரேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் முதல்ல முடியாதுன்னு சொன்னேன். ஆனா அவங்க சொன்ன தொகை என்ன பிரமிக்க வச்சது. சீதா பார்க்க ரொம்ப அழகான பெண் அப்படிங்கறதால அவங்களுடைய விடுதிக்கு மிகப்பெரிய அளவுல பணம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக அவங்க பெருந்தொகையை கொடுத்து சீதாவை வாங்க முடிவெடுத்து என்ன சந்திச்ச வந்தாங்க. அன்னைக்கு இரவு சீதாவை அவங்க கிட்ட விக்கிறதுக்கு தான் நான் கூப்பிட்டேன். ஆனா சீதா வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டா. வர முடியாது அப்படின்னு சொன்னத அந்த விபச்சார விடுதி நடத்துபவர்கள் கிட்ட சொன்னேன். அவங்க சீதாவுடைய எல்லா விவரங்களையும் கேட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச விவரங்களை நான் சொன்னேன். குடும்ப கஷ்டத்துக்காகத்தான் இந்த தொழில இருக்கா அப்படிங்கறதையும் நான் சொன்னேன். அவங்க கேட்டுட்டு பேசாம போயிட்டாங்க. அநேகமா அவங்கதான் சீதாவை கடத்தி இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் என சொன்னான் புரோக்கர். உடனே கோபப்பட்டு, அவங்க எங்க இருக்கிறாங்க, அவங்க எங்க இருப்பாங்கன்னு ஒழுங்கா சொல்லு என கோபமா அந்த புரோக்கரை அடிச்சு கேட்ட அன்பு. எனக்கு தெரியாது, அவங்க இதே போல ஏற்கனவே நிறைய முறை வந்திருக்காங்க, வருவாங்க, ஏதாச்சும் ஒரு பொண்ணை விலைக்கு வாங்கிட்டு போவாங்க, எங்க இருந்து வர்றாங்க எங்க போறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது, திரும்பவும் அவங்களா வந்தாதான் உண்டு என கூறிய புரோக்கர். அவங்க போன் நம்பர் ஏதாவது இருக்கா என கேட்டான் அன்பு. இருக்கு, ஆனா அவங்க வரும்போது மட்டும்தான் அவங்க போன் ஆன்ல இருக்கும், மத்த சமயத்துல எல்லாம் அந்த போன் நம்பர் சுவிட்ச் ஆஃப்ல தான் இருக்கும், இதுதான் அவங்க நம்பர் அப்படின்னு ஒரு நம்பரை எடுத்து அந்த புரோக்கர் கொடுத்தான். ஆரம்பிச்ச இடத்திலேயே நிக்கிற மாதிரி அன்புக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம அதிர்ச்சியில இருந்தான் அன்பு. அன்னைக்கு இரவு முழுக்க தூக்கம் வராம சீதாவின் நினைவுல வாடி அழுது கொண்டிருக்கும் போது அன்புக்கு ஒரு போன் வந்தது. அது அந்த புரோக்கர் கொடுத்த அந்த நம்பர்ல இருந்து வந்தது. பதட்டத்தோட அந்த போனை அட்டன் செஞ்சு ஹலோ என கூறிய அன்பு. அதுல அன்புக்கு காத்திருந்த அதிர்ச்சி. அந்த போன்ல கேட்ட குரல் சீதாவினுடைய குரல். சீதா கதறி அழுது கொண்டே, என்னால முடியல, எனக்கு ரொம்ப வலிக்குது, கொடுமையா இருக்கு, எப்படியாச்சும் என்ன வந்து காப்பாத்து அன்பு அப்படின்னு சொல்லி கதறி அழுது கொண்டே அன்பு கிட்ட பேசினா சீதா. அன்புவும் அழுதுகிட்டே, நீ இப்ப எங்க இருக்கன்னு சொல்லு, நான் உடனே வந்து உன்னை கூட்டிட்டு போயிடுறேன் அப்படின்னு கேட்டான் அன்பு. நான் எங்க இருக்கேன் அப்படின்னு எனக்கே தெரியல, என்னை எப்படியாவது காப்பாத்துங்க அன்பு அப்படின்னு திரும்பவும் கதறி அழுதா சீதா. பேசிக்கொண்டே இருக்கும் போது ஒரு ஆணினுடைய குரல் கேட்டது. உடனே சீதா பதட்டத்தோட, நான் அப்புறம் கூப்பிடுறேன், இந்த நம்பருக்கு திரும்ப கூப்பிடாத அன்பு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் செஞ்சா சீதா. இதுக்கு மேல சீதாவை அன்பு எப்படி கண்டுபிடிக்க போறாங்க? இனி சீதாவை கண்டுபிடிச்சதுக்கு பிறகாவது அன்புவும் சீதாவும் திருமணம் செஞ்சு சந்தோஷமான ஒரு வாழ்க்கைய வாழ்வாங்களா அப்படிங்கறத அடுத்த பாகத்துல பார்க்கலாம்.